Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை கொள்வதே உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். நிச்சயம் நம்மளுடைய போராட்டங்கள் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம். இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சி சித்ரா. நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான பெண்மணி அப்படின்னு சொல்றதை விட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் துணிவும் தெளிவும் பண்பும் குணமும் பாசமும் நேசமும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில பல போராட்டங்களை கடந்து ஒரு பெண்ணாக ஜெயித்து நின்று தன் வாழ்க்கையில தன் பெற்றோர்களுக்காகட்டும், சுற்றார் உறவினர்களுக்காகட்டும், நண்பர்களுக்காகட்டும் ஒரு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து ஒரு அற்புதமான பெண்மணியாக வாழ்ந்தவங்க தான் வீச்சி சித்ரா. அவங்களுடைய நினைவு என்றும் வாழும், இன்றும் வாழும், வென்றும் வாழும். அவங்களுடைய நினைவு என்றென்றும் வாழும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நினைவை கொடுப்பதற்காக, அவங்களை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்ப்பதற்காகவும், அவங்களுடைய நினைவை பொக்கிஷமான நினைவை மறுபடியும் பார்ப்பதற்காகவும் இந்த நிகழ்வு கொடுக்கப்படுது. இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ, இல்லை யார் மனதையும் காயப்படுத்தி அதில் குளிர்காயவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல. இது முழுக்க முழுக்க அவங்களுடைய நினைவுக்காகன்னு சொல்லி அவங்களுடைய நினைவை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வீச்சி சித்ரா என்றும் வாழட்டும் சொல்லி அவங்களுடைய அன்பான ரசிகர்களுக்கு இன்றும் இல்லை என்றும் அவங்க ரசிகர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவங்க மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வீச்சி சித்ரா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸிங் டிவி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீச்சி சித்ராவுடைய ஆத்மா என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவரால் நம்பப்பட வேண்டும்னு யாரையும் இந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல. இது முழுக்க அவங்களுடைய நினைவுக்காரன்னு சொல்லி வாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம். ஹாய், வணக்கம். வீச்சி சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா? வீச்சி சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா? வீச்சி சித்ரா காமராஜ் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு வீச்சி சித்ரா? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு வீச்சி சித்ரா? இந்த நொடி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த நொடி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வீச்சி சித்ரா, இந்த நொடி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க தான் முதல்ல கந்தவரை அறிமுகம் செஞ்சீங்க. அந்த கந்தவரையாவை பற்றி இப்போ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்கள் அறிமுகம் செய்த கந்தவரையாவுடைய சக்தியை பற்றி இப்போ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ உங்களுடைய ஆன்மா யாரை தேடிட்டு இருக்கு? எங்க தேடிட்டு இருக்கு? உங்களுடைய ஆன்மா இப்போ நிம்மதியாக இருக்கா? வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா இப்போ நிம்மதியாக இருக்கா? வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா இப்போ நிம்மதியாக இருக்கா? உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். நீண்ட இளவேலைக்கு பிறகு வீச்சி சித்ரா அவர்களுடைய குரல் ஒலிக்குது. வீச்சி சித்ரா அவர்களுடைய ஆன்ம நிலை இப்போ இப்படி இருக்கு. இந்த ஒரு தருணம் உங்களுக்கு இப்படி இருக்கு.
இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆத்ம உலகத்தை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆத்ம உலகத்தை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆத்ம உலகத்தில் அறியப்படாத விஷயம், தெரியப்படாத விஷயம் ஏதாவது இருக்கா? மக்கள் உணர வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? இந்த கேள்விக்கான பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய யுத்தந்துளானி உண்மையிலே யார்? ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய யுத்தந்துளானி உண்மையிலே யார்? உண்மையிலே சாந்தி தெய்வம், அதாவது ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கக்கூடிய தெய்வம், அதாவது சாந்தி அடைதல் அப்படிங்கிறது சாந்தி அடைதல் அப்படிங்கிறது சாந்தி அம்மனை எந்த ஆத்மா அடையுதோ அந்த ஆத்மா தான் சாந்தி அடைதல் அப்படிங்கிற பொருள் அப்படிங்கிறது ஆத்மாக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே அந்த சாந்தி அம்மனுக்கு ஆலயம் இருக்கக்கூடிய ஆலயம் எது? சாந்தி அம்மன் உண்மையிலே எங்க குடிக்கொண்டு இருக்காங்க? உலகத்தில் சாந்தி அம்மன் இருக்கக்கூடிய ஒரு இடம் எது? இல்லை நிறைய இடத்துல இருக்காங்களா சாந்தி அம்மன்? இந்த விஷயத்தை விசித்ரா ஆன்மாவால் அறிய முடியுமா? சாந்தி அம்மன் இருக்கக்கூடிய இடத்தை விசித்ரா ஆன்மாவால் அறிய முடியுமா? விஜயசித்ரா அவர்களுடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆன்மா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அடுத்து அவருடைய ஆன்மா பேசக்கூடிய விஷயம் என்ன? விசித்ரா விஜய் அவர்களுடைய அரசியல் களத்தை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? விசித்ரா விஜய் அவர்களுடைய அரசியல் களத்தை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னா ஆரம்பத்திலிருந்து விசித்ரா அவங்க இடத்துல இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக நம்ம வீடியோவில் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் விசித்ரா அவர்கள் தான். விஜய் அண்ணா அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, விஜய் அண்ணா அவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க சொன்ன எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்கு. இப்போவும் அவங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறாங்களா? விஜய் அண்ணா அவர்களுக்கு இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை முடிவுக்கு வரப்போகுதா? அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு உண்டா அப்படிங்கிறத விஜய் அவர்களால் சொல்ல முடியுமா? விசித்ரா உங்கள் குரல் ஒலிக்கட்டும். விஜய் அவர்களுக்கு அடுத்து நடக்க போகிற விஷயங்களை உங்களால் சொல்ல முடியுமா? விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக காத்து கொண்டிருக்கிறோம். விசித்ரா உங்களால் சொல்ல
அவருடைய அரசியல் களம், இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு தேர்தல் அவருக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஒரு விஷயம் அவரை எப்படி பயணிக்க வைக்க போகுது, எந்த மாதிரி இடத்துல அவர் கொண்டு போய் விட போகுது அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக சொல்ல முடியுமா? Hai dicho. Mi madre mía, hai dicho. சித்ரா, உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பான ரசிகர்களுக்கு அன்பான விஷயம் அப்படின்னா அது என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அது என்ன விஷயமாக இருக்கும்? உங்களுடைய அன்பான ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய அன்பான ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய அன்பான ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இறுதியாக உங்களுடைய அன்பு உங்களுடைய இறுதியான ஆசை என்ன? இறுதியாக உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தேங்க்யூ ஸோ மச் சித்ரா. மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம். நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கதிர். இன்னமும் நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டால் இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான நேரம் வீச்சு சித்ரா, இறுதியாக உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுடைய இறப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய இந்த இறப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த இறப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்ல? உங்களுடைய இந்த இறப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்ல? நன்றி வீச்சு சித்ரா. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.